வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கம் தாக்கல் செய்துள்ள அடிப்படை உரிமை மனுவை ஜூன் 6ஆம் தேதி வரை ஒத்திவைப்பு. நாட்டில் அதிகரித்து வரும் தொற்று நோய்கள் தொடர்பாக சுகாதார அமைச்சர் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் சிறப்பு கவனம் செலுத்தப்படுவதாகவும் சுகாதார அமைச்சர் தெரிவிப்பு. தேசிய மக்கள் சக்தி தற்போது கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்காக தமது உறுப்பினர்களை விலை கொடுத்து சேர்க்க முயற்சிக்கிறது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன குற்றச்சாட்டு. தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு. தொடர்பது விரிவான செய்திகள். இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கம் தாக்கல் செய்துள்ள அடிப்படை உரிமை மனுவை எதிர்வரும் ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரை ஒத்திவைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசாங்கத்தினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள மின்சார சட்டமூலத்தின் சில பிரிவுகள் அரசியலமைப்புக்கு முரணானவை என்று சுட்டிக்காட்டிய சங்கம் குறித்த சட்டமூலத்தின் அம்சங்கள் மூலம் இலங்கை மின்சார சபையை தனியார் மயப்படுத்தும் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் சேவையாளர்களின் நலன்கள் தெளிவாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் மனுவில் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த சட்டமூலத்தில் சில பிரிவுகள் அரசியலமைப்பின் கீழ் பாதுகாக்கப்படும் அடிப்படை மனித உரிமைகளை மீறுகின்றன என்பதனையும் மனுதாரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். எனவே இவ்வாறு அரசியலமைப்புக்கு முரணாக சட்டத்தை நிறைவேற்ற விரும்பினால் நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையுடன் ஏற்கப்பட பின்னர் பொதுசன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். இந்த மனு நீதியரசர்கள் AHMD நவாஸ், அர்ஜுன ஓபசேகர மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ அடங்கி நீதிமன்ற அமர்வில் இன்று எடுத்துக் கொள்ளப்பட்டதாகவும் வழக்கு ஜூன் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டது. நாட்டில் அதிகரித்து வரும் தொற்று நோய்கள் தொடர்பாக சுகாதார அமைச்சு தக்க நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் டெங்கு, சிக்கன்குனியா மற்றும் கோவிட் போன்ற நோய்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படுவதாகவும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த போது அவர் மேலும் கூறுகையில், நாட்டில் தற்போது பரவலாக காணப்படும் நோய்கள் தொடர்பாக சுகாதார அமைச்சு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளது. டெங்கு, சிக்கன்குனியா மற்றும் கோவிட் தொடர்பாக தொற்றுநோய் தடுப்பு பிரிவும் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனமும் இணைந்து முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. நோய்களுக்கான புள்ளி விவரங்கள் தினசரி ஊடகங்களுக்கு வழங்கப்படும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. நோய் தடுப்புக்கான நடவடிக்கைகள் தாமதமின்றி முன்னெடுக்கப்படும் என்றும் மக்களுக்கு தேவையான சுகாதார அறிவுறுத்தல்கள் தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தற்போது நிலவும் மழைக்கால சூழ்நிலை தொற்று நோய்கள் பரவலுக்கு சாதகமாக இருப்பதால் பொதுமக்கள் சுய பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுவது மிக அவசியம் என்றும் எச்சரித்தார். கோவிட் தொடர்பான உலகளாவிய பரவல் நிலைமையினை அடிப்படையாக கொண்டு இலங்கையில் தேவையான வேலைத்திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். முந்தைய கோவிட் பரவலின் போது பெற்ற அனுபவம் தற்போதைய நடவடிக்கைகளை மேலும் திறம்பட முன்னெடுக்க உதவுவதாகவும் உலக சுகாதார நிறுவனத்தின் வழிகாட்டலுக்கு அமைய செயல்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஊழலை எதிர்ப்போம் என வாக்குறுதி வழங்கி ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி தற்போது கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்காக தமது உறுப்பினர்களுக்கு விலை கொடுத்து சேர்க்க முயற்சிக்கிறது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், மக்களின் வாழ்க்கை செலவுகள் தீவிரமாக அதிகரித்துள்ள நிலையில் தேசிய மக்கள் சக்தி தனது தேர்தல் பிரச்சாரத்தில் செலவுகளை குறைக்கும் வகையில் நடவடிக்கை எடுப்பதாக வாக்களித்திருந்தது. ஆனால் ஆட்சியினை பெற்ற பிறகும் மக்கள் எதிர்பார்த்த விலை குறைப்பு நடைமுறைக்கு வரவில்லை. அதேபோல் கடந்த 6 மாதங்களில் அரசாங்கம் எந்த புதிய பொருளாதார கொள்கைகளையோ அல்லது மேம்பாட்டு திட்டங்களையோ ஆரம்பிக்கவில்லை. இதனால் நடுத்தர மக்களினமும் கடும் பாதிப்பில் உள்ளனர். தேசிய மக்கள் சக்தி பொய்கள் மற்றும் மக்கள் உணர்வுகளை தூண்டும் பிரச்சாரத்தின் மூலம் ஆட்சியினை கைப்பற்றியது. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அதன் உண்மையான முகம் வெளிவந்து விட்டது. இதனால் தான் அவர்கள் உள்ளூராட்சி தேர்தலில் 23 லட்சம் வாக்குகளை இழந்துள்ளார்கள் என்றும் சிறப்பான வெற்றியினை பெற முடியவில்லை என்றும் கூறினார். இந்த நிலையில் கொழும்பு மாநகர சபையில் யார் ஆட்சி அமைப்பார்கள் என்ற விடயம் இன்னமும் தீர்மானிக்கப்படாத நிலையில் தேசிய மக்கள் சக்தி தனது உறுப்பினர்களை பணம் வழங்கி சேர்க்க முயற்சிக்கிறது என்பதும் கண்டிக்கத்தக்கது. இதேவேளையில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி அமைப்பதற்காக பரஸ்பர ஒத்துழைப்பு நாடினாலும் மேயர் பதவிக்கு சிறந்த தீர்வுகளை முன்வைக்கவில்லை. எனவே அவர்கள் பரிந்துரைக்கும் வேட்பாளர்களுக்கு எமது ஆதரவு கிடையாது என்றும் அவர் உறுதியாக கூறினார். இலங்கையில் ஸ்டார்லிங் சேவைகளை தொடங்குவதற்கான அனைத்து தேவையான நடைமுறைகளும் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதாரத்திற்கு பொறுப்பான பிரதியமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்தார். ஸ்டார்லிங் நிறுவனத்தில் தகவல் கட்டுப்பாட்டு பலகை கிடைக்கும் போது தாமதமின்றி சேவை ஆரம்பிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 2025ஆம் ஆண்டுக்கான ஆசிய தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை முன்னிட்டு சிங்கப்பூரில் நடைபெற்ற இருதரப்பு சந்திப்பில் பங்கேற்பதற்காக சென்றிருந்த போது சிங்கப்பூரில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் அலுவலகம் ஏற்பாடு செய்த நிகழ்வில் அவர் இந்த தகவலை தெரிவித்திருந்தார். இந்த சந்திப்பில் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் சர்வதேச தொடர்பு மற்றும் தகவல் கொள்கை ஒருங்கிணைப்பாளரான
தூதர் ஸ்டெஃபன் பிளாங் மற்றும் பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்ன கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பின் போது இலங்கையின் டிஜிட்டல் மாற்றத்திற்கு உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனங்களான கூகுள் மற்றும் மெட்டா ஆகியவற்றுடன் ஒத்துழைப்பு, நாட்டில் தரவு மையங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான மையங்களை உருவாக்குதல், சைபர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் ஆன்லைன் பாதுகாப்பு சட்டங்களில் திருத்தங்கள், தரவு பாதுகாப்பு சட்ட மேம்பாடு மற்றும் சைபர் பாதுகாப்பு நிறுவனத்தின் வலுவூட்டல் உள்ளிட்ட பல முக்கிய துறைகள் தொடர்பாக விரிவான விவாதங்கள் நடைபெற்றுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாடு உதய கமன்பில தலைமையிலான பிவித்துரு ஹெல உரிமைய கட்சியினால் சமர்ப்பிக்கப்பட்டது. முறைப்பாட்டின் அடிப்படையில் கடந்த ஜனவரி 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் சிகப்பு லேபிள் கொண்ட 323 கொள்கலன்கள் சுங்க பரிசோதனைகள் இன்றி விடுவிக்கப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைக்கு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நேரடி உத்தரவிட்டதாகவும் கட்சி கூறியுள்ளது. இதன் மூலம் அமைச்சர் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியுள்ளார் எனவும் இது சட்டவிரோதமான செயற்பாடாகும் என்றும் பிவித்துரு ஹெல உரிமைய கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் அந்த கொள்கலன்களில் ஆயுதங்கள், வெடிப்பொருட்கள் மற்றும் தரமற்ற மருந்துகள் மற்றும் ஆபத்தான பொருட்கள் இருந்திருக்கலாம் என்று சுங்க திணைக்கள தொழிற்சங்கங்கள் முன்பே கவலை வெளியிட்டதாக கட்சி நினைவூட்டியுள்ளது. இந்த கொள்கலன்களில் இருந்த ஆயுதங்கள் தொடர்பாக சந்தேகங்கள் உருவாகி இருப்பதாகவும் ஜனவரி மாதத்திலிருந்து நாட்டில் அதிகரித்துள்ள துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இவற்றுடன் தொடர்புடையது என்பதையும் சுயாதீனமாக விசாரணை செய்ய வேண்டும் என்றும் அந்த கட்சி வலியுறுத்தியுள்ளது. எனவே அமைச்சரின் செயற்பாடுகள் தொடர்பாக முறையான விசாரணைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய கூட்டாளியான மக்கள் விடுதலை முன்னணி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதையும், இருந்தும் அரசாங்கம் இந்த விவகாரத்தில் அக்கறையுடன் நடக்கவில்லை என்றும் காணாமல் போனோர் குடும்ப ஒன்றியம் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த நிவாரணமாக தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கும் முன்னதாக ஒதுக்கப்பட்ட 14 மில்லியன் ரூபாய் இன்னமும் பயன்படுத்தப்படாமல் உள்ள நிலையில் ஜூன் 10ஆம் தேதிக்குள் அமைச்சரவை ஒப்புதல் பெற வேண்டும். காணாமல் போனோர் அலுவலகம் விசாரணைகளை தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரவிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தற்போது அலுவலகம் 49 ஊழியர்களுடன் மட்டுமே இயங்கி வரும் நிலையில் விசாரணைகள் நடத்த குறைந்தது 250 ஊழியர்கள் தேவைப்படுகின்றனர். கடந்த 6 மாதங்களில் எந்த விசாரணையும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேவேளை அரசாங்கம் சர்வதேச தலையீடின்றியே தீர்வு காண உறுதியளித்திருந்த போதிலும் எந்த நடவடிக்கைகளும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான வருடாந்த செயல் திட்டத்தில் இடம்பெறாத 2 வேலை திட்டங்களுக்கு திட்டமிடலின்றி இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் சுமார் 1.3 பில்லியனுக்கும் அதிகமான நிதியை செலவிட்டுள்ளதாக அரசாங்க பொறுப்பு குழுவில் வெளிப்பட்டுள்ளது. தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் முன்னெடுத்த பிகனிமர ஹசர நிகழ்வுக்காக 63 மில்லியன் மற்றும் குளோக்கல் ஃபேர் வேலை திட்டத்திற்கு 1259 மில்லியன் செலவிடப்பட்டுள்ளது. ஆனால் இவை வருடாந்த திட்டத்தில் சேர்க்கப்படாதவை என்றும் முன்னைய அமைச்சரவை அனுமதியின்றி செயல்படுத்தப்பட்டவை என்றும் கோப் குழுவின் தலைவர் நிஷாந்த் சமரவீர சுட்டிக்காட்டினார். மேலும் குளோக்கல் ஃபேர் ஆரம்ப நிகழ்வில் ஒரே மாதிரியான வர்த்தக கூடம் ஒன்று ஒரு இடத்தில் 1.7 லட்சத்திற்கு வாங்கப்பட்டிருந்தாலும் பின்னர் அதே மாதிரியானது 5 லட்சம் கொடுத்து வாங்கப்பட்டமை தொடர்பாகவும் சந்தேகங்கள் எழுப்பப்பட்டன. அத்துடன் 2013ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ரணவிரு வீட்டுக்கடன் திட்டம் 10 ஆண்டுகள் கடந்தும் செயல்படுத்தப்படாத நிலையில் அதற்காக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு கிடைக்க வேண்டிய 100 மில்லியன் இனமும் பெறப்படவில்லை என்பதும் குழுவில் விவாதிக்கப்பட்டது. எனினும் சமுர்த்தி அதிகார சபை அந்த தொகையை வழங்க ஒப்புக்கொண்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மொத்தமாக திட்டமிடல் என்று இவ்வாறு அரசு நிதி செலவினப்படுத்தப்பட்டுள்ளது குறித்து அந்த குழு கவலை வெளியிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மாயாணத்தில் நடைபெற்று வரும் அகழ்வு பணிகளில் இதுவரை 5 மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மனித எச்சங்கள் காணப்பட்டதை தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் இருந்த எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து நேற்று மீண்டும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. நேற்றைய அகழ்வின் போது மேலும் 3 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மேலும் எலும்புக்கூடுகள் இருக்கலாம் என்பதற்கான சாத்தியங்கள் இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.